இந்தியாவில் வாட்ஸ்அப் மூலம் அதிகளவிலான இணையவழி குற்றங்கள் நடப்பதாக ஒன்றிய அரசு கூறியுள்ளது. டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் ஆகிய சமூக வலைதளங்களும் இந்த பட்டியலில் உள்ளன. தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப அது தொடர்பான சைபர் குற்றங்களும் உலகில் அதிகரித்து வருகிறது. இதற்கு இந்தியாவும் விதிவிலக்கல்ல. கடந்த 2024ஆம் ஆண்டின் முதல் 3 மாதங்களில் இந்தியாவில் நடந்த சைபர் குற்றங்கள் குறித்த பட்டியலை ஒன்றிய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதில் சைபர் மோசடி கும்பலால் இணையவழி குற்றங்களுக்கு அதிகம் பயன்படுத்தும் சமூக ஊடக தளமாக வாட்ஸ்அப் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்ததாக டெலிகிராம் மற்றும் இன்ஸ்டாகிராம் உள்ளன. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சமீபத்திய அறிக்கையின்படி 2024ஆம் ஆண்டின் முதல் 3 மாதங்களில் வாட்ஸ்அப் தொடர்பான சைபர் மோசடிகள் குறித்து மொத்தம் 43,797 புகார்கள் வந்துள்ளன. டெலிகிராமுக்கு எதிராக 22,680 புகார்களும், இன்ஸ்டாகிராம் தொடர்பாக 19,800 புகார்களும் வந்துள்ளன. அவை அனைத்தும் பண மோசடி மற்றும் இணைய அடிமைத்தனம் தொடர்பான குற்றங்களாகவே இருக்கின்றன. உள்துறை அமைச்சகத்தின் 2023-24ஆம் ஆண்டிற்கான வருடாந்திர அறிக்கையின்படி இணைய மோசடி செய்பவர்கள் அதிக அளவில் கூகுள் சேவைகளை, குறிப்பாக கூகுள் விளம்பர தளத்தை பயன்படுத்தி எல்லைகள் தாண்டிய பயனர்களை குறிவைத்து மோசடிகளை அரங்கேற்றுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவற்றில் முதல் இடத்தில் இருப்பது பண மோசடியாகும். இது பண மோசடி மற்றும் இணைய அடிமைத்தனம் சம்பந்தப்பட்ட உலகளாவிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. வேலையற்ற இளைஞர்கள், இல்லத்தரசிகள், மாணவர்கள் மற்றும் நிதி தேவை உள்ளவர்கள் போன்றவர்கள் மோசடி கும்பல்களால் ஈர்க்கப்படுகின்றனர் என்று அறிக்கை கூறுகிறது. அதிகரித்து வரும் ஆன்லைன் மோசடிகளை களையும் வகையில் இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையம் கூகுள் மற்றும் ஃபேஸ்புக் போன்ற தளங்களுடன் கூட்டு சேர்ந்து முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொள்கிறது. சட்டவிரோத டிஜிட்டல் கடன் வழங்கும் செயலிகளை அடையாளம் கண்டு தடுக்கவும், கூகுளின் ஃபயர்பேஸ் போன்ற தளங்களின் துஷ்பிரயோகத்தை எதிர்த்து போராடவும், தீங்கிழைக்கும் ஆண்ட்ராய்டு பேக்கிங், மால்வேர் மற்றும் பிற இணைய அச்சுறுத்தல்களை கண்டறிவதிலும் கவனம் செலுத்தப்படுகிறது. அதற்காக இந்தியா முழுவதும் உள்ள சட்ட அமலாக்கத்துறை, தடயவியல் ஆய்வாளர்கள், வழக்குரைஞர்கள் மற்றும் நீதிபதிகளின் திறன்களை மேம்படுத்துவதில் இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு குழு கவனம் செலுத்துகிறது. இணைய பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் தடயவியல் ஆகியவற்றில் அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுவதாகவும் ஒன்றிய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சைபர் மோசடிகளை தடுப்பதற்கும் ஆன்லைன் மோசடிகளிலிருந்து பயனர்களை பாதுகாப்பதற்கும் அரசு நிறுவனங்களுக்கும் ஃபேஸ்புக் போன்ற தொழில்நுட்ப தளங்களுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு முக்கியமானது எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்திய அரசாங்கத்தின் தேசிய சைபர் கிரைம் போர்ட்டல் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் புகார்தாரர்கள் இணைய குற்ற புகார்களை ஆன்லைனில் பதிவு செய்ய உதவுகிறது. இது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி பல்வேறு இணைய குற்றங்களை நிவர்த்தி செய்வதில் கவனம் செலுத்தும் பயனர் நட்பு தளமாக விளங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போர்ட்டல் ஹேக்கிங், அடையாள திருட்டு, ஆன்லைன் மோசடி மற்றும் சைபர் புல்லிங் போன்ற குற்றங்களை உள்ளடக்கியது. பயனர்கள் புகார்களை சமர்ப்பிக்கலாம், ஆதாரங்களை பதிவேற்றலாம் மற்றும் அவர்களின் வழக்குகளின் முன்னேற்றத்தையும் கண்காணிக்கலாம். கூடுதலாக இணைய பாதுகாப்பு உதவிக்குறிப்புகள் மற்றும் சைபர் சம்பவங்களை தடுக்க பயனர்களுக்கு உதவும் வழிகாட்டுதல்கள் போன்றவற்றையும் இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையம் வழங்குவதாகவும் உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. உலகில் உள்ள 100 நாடுகளில் நடைபெறும் பல்வேறு வகையான இணையவழி குற்றங்கள் தொடர்பாக ஆய்வு செய்து உலக இணைய குற்றக் குறியீடு என்ற ஆய்வறிக்கை 2 மாதங்களுக்கு முன்பு வெளியானது. அதில் உலக அளவில் இணையவழி குற்றங்கள் அதிகம் நடைபெறும் நாடுகளில் ரஷ்யா முதலிடத்திலும், உக்ரைன் 2வது இடத்திலும், சீனா 3வது இடத்திலும் இருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அமெரிக்கா, நைஜீரியா, ருமேனியா, வடகொரியா ஆகிய நாடுகள் அடுத்தடுத்த இடங்களில் இருப்பதாகவும்
பிரிட்டன் 9வது இடத்திலும் இந்தியா 10வது இடத்திலும் உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மால்வேர், ரான்சம்வேர் போன்ற வைரஸ் பாதிப்புகளால் மேற்கொள்ளப்படும் குற்றங்கள், தரவுகள் திருடப்படுதல், கடன் அட்டை மற்றும் வங்கி கணக்குகளிலிருந்து இணைய வழியாக பணம் திருடப்படுதல், கட்டண மோசடி, பண பரிவர்த்தனை, பிட்காயின் மோசடி உள்ளிட்ட பல்வேறு குற்றங்கள் தொடர்பாக பல்வேறு நாடுகளில் உள்ள நிபுணர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து அதன் அடிப்படையில் குற்ற குறியீடு அறிக்கை தயாரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.